ஹாய் வணக்கம். ஸோ இந்த ரீடிங்கில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, தேர்ட் பார்ட்டி ரிலேஷன்ஷிப் ரீடிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் பர்சனுக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு பர்சன் டிஸ்டர்பன்ஸாகவே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் என்ன மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் போயிட்டுருக்கு, அண்ட் உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் என்ன மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ தேர்ட் பார்ட்டி ஷுவராக இருக்காங்க அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த ரீடிங் பாருங்கள், இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் பர்சனுக்கும் உங்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் யாருக்காச்சும் பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் போட்டிருக்கேன், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் என்ன மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபீலிங்ஸ் வைஸ் பார்க்கும்போது உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குன்னா, அப்பப்போ உங்களை தேடுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். என்ன தான் நீங்கள் நோ காண்டாக்டில் இருக்கிறீங்க, லெஸ் காண்டாக்டில் இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு உங்கள் மேலே பற்றின அந்த ஒரு தேடல்கள் இருக்க தான் செய்யுது, ஒரு ஆர்வம் இருக்க தான் செய்யுது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பை பண்ண தான் செய்கிறாங்க. உங்கள் கிட்டேருந்து மெசேஜ் வருதா இல்லையா அப்படிங்கிறத எதிர்பார்க்க தான் செய்கிறாங்க. அதே சமயத்தில் உங்கள் சைட்லேருந்து ஏதாவது ஒரு மெசேஜ் வரும்போது அவங்களுக்கு ஒரு க்யூரியாசிட்டி ஏற்பட தான் செய்யுது, ஒரு பதட்டம் ஏற்படுது அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். பட் உங்களை பற்றின சில விஷயங்களெல்லாம் அவங்க கலெக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்க, மறுபடியும் வர்றீங்களா, மெசேஜ் வருதா உங்ககிட்ட இருந்து, அந்த மாதிரிலாம் சில விஷயங்களை எதிர்பார்க்க தான் செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். உங்கள் சைட்லேருந்து உங்கள் பர்சனுக்கு என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது நீங்கள் ரொம்பவே சைலண்ட்டாக தான் இருக்கிறீங்க. ஃபீலிங்கை ரொம்பவே கண்ட்ரோலாக பேலன்ஸாக தான் கொண்டு போயிட்டுருக்கீங்க. எல்லா ஃபீலிங்கையும் மனசில் வச்சுட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். பெருசாக நீங்கள் எந்த ஒரு ஃபீலிங்கையும் உங்கள் பர்சன்கிட்ட இப்போதைக்கு காமிக்கிற மாதிரி நான் பார்க்கல. அமைதியாக தான் இருக்கீங்க, சைலண்ட்டாக இருக்கிறீங்க. உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ சைலண்ட் தான், நோ காண்டாக்ட் தான் மேக்ஸிமம் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறேன். ஒரு சில பேருக்கு மட்டும் நான் சொல்கிறேன். ஏன்னா நான் இங்கே ஃபுல்லாகவே சைலண்ட் மூடில் இருக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை பார்க்குறேன். ஸோ நோ காண்டாக்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இங்கே நிறையவே இருக்குது. இந்த ரீடிங்கை பார்க்குறவங்க சைலண்ட்டாக இருக்கிறீங்க, ரெண்டு பேருக்குள்ளே ஒரு சீக்ரெட்டான ஒரு விஷயங்கள் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ உங்கள் பர்சன்கிட்டேருந்து நீங்கள் கொஞ்சம் சைலண்ட்டாக தான் இருக்கிறீங்க, எதுவுமே பேச்சுவார்த்தை இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்க்குறேன். என்ன தான் ஒரு ஃபீலிங் இருந்தால் அது மனசில் வச்சுட்டு அமைதியாக தான் இருக்கிறீங்க. நிறைய மனசில் பாரங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஓகே. பட் என்ன தான் இருந்தாலும் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இருக்க சிச்சுவேஷன் எப்படி போயிட்டுருக்குன்னா, அந்த எமோஷனல் பாண்டிங் இன்னுமே இருக்குது. ஓகே, ரெண்டு பேரும் பேசலை, பழகலை, ஒரு நோ காண்டாக்டில் இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இருந்தாலும் இன்னுமே அந்த எமோஷ்னலாக தான் இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். உங்களுக்கும் அதே எமோஷ்னல் இருக்குது, அவங்களுக்கும் அதே ஒரு எமோஷ்னல் இருக்குது, அந்த அன்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ உங்கள் பர்சன் உங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது எஸ். இப்போ நீங்கள் நோ காண்டாக்டில் இருக்கிறீங்க, பேசாமல் இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் பர்சன் உங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா எஸ். உங்ககிட்ட பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இல்லை நீங்கள் போய் பேசுனீங்கன்னா அவங்க உங்ககிட்ட பேசுவதற்கான வாய்ப்புகள் இங்கே நிறையவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். பட் உங்கள் பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பை இப்போ கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறாங்களா இல்லையான்னு பார்க்கும்போது இங்கே கொஞ்சம் மைனஸாக தான் தெரியுது. ஏன்னா அவங்கள சுற்றியே நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணியும் நிறைய இஷ்யூ போயிட்டுருக்கு. நிறைய பிரச்சனைகள், தடங்கல்கள், ஒரு உறவில் ஒரு விரிசல் ஏற்பட்டிருக்கு. அதே சமயத்தில் அவங்க பர்சனல் லைஃப்லேயும் ஏதாச்சும் ஒரு அடுத்தவங்களோட ஒரு இடையூறுனால ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை அவங்க கண்டினியூ பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷனில் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஓகே. ஸோ உங்கள் பர்சன் சைட்லேருந்து பார்க்கும்போது இப்போதைக்கு என்னால் இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ண முடியாது. ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப் சைட்லேயே நிறைய பிரச்சனைகள் இருக்குது, என்னோடய பர்சனல் லைஃப்லேயும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஏகப்பட்ட பிரச்சனைகள் அன்எக்ஸ்பெக்டடாக ஏதாவது நடக்கிறது, தகராறு, சச்சரவு, ஒரு வாக்குவாதம், உறவில் விரிசல் ஏற்படுறது, இந்த மாதிரி நிறைய அன்எக்ஸ்பெக்டடாக நடக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ அவங்க சைட்லேருந்து இப்போதைக்கு அவங்க எந்த ஒரு முயற்சியும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்காங்க. ஓகேவா? பட் உங்கள் சைட்லேருந்து பார்க்கும்போது நீங்கள் இன்னும் இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இல்லையான்னு பார்க்கும்போது எஸ், நீங்கள் ரொம்பவே விஷ் பண்ணுறீங்க இந்த ரிலேஷன்ஷிப் நார்மல் ஆகணும், சக்ஸஸ் ஆகணும். இதுதான் என்னோடய விஷ். இந்த ரிலேஷன்ஷிப் சக்ஸஸ் ஆகணும், ஹாப்பியாக இருக்கணும், அதுதான் என்னோட ஒரு விஷ். என்னோடய ஆசை என்னென்னா அதுதான் என் ஆசை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாக தான் இருக்கிறீங்க. இன்னுமே உங்ககிட்ட அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ உங்கள் சைட்லேருந்து பாசிட்டிவாக தான் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க, எல்லாமே சரியாகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் தான் உங்களுக்கு போயிட்டுருக்கு. ஓகேவா? ஸோ உங்கள் பர்சனுக்காக நீங்கள் இப்போ வெயிட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் உங்கள் மனசுக்குள்ளே போயிட்டு இருக்கும். இப்போதைக்கு உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, இப்போதைக்கு இந்த ரிலேஷன்ஷிப்காக வெயிட் பண்ண வேணாம்,
உங்கள் லைஃப்பை பார்த்துட்டு போங்க. உங்களை கேர் எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு வெயிட் பண்ணி நீங்கள் ரொம்ப டயர்ட் ஆகிட்டீங்க. ஒரு ஒரு பேட்டர்ன் மாதிரியே போயிட்டுருக்கு. நிறைய கார்மிக் பேட்டர்னை வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு நிம்மதியே இல்லை. சுத்தமாகவே வந்து நிம்மதி இல்லை. ஒரு மன உளைச்சலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ என்னென்னா, நீங்கள் உங்களை டேக் கேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரொம்ப வந்து நொந்து போய் இருந்தீங்கன்னா, நீங்கள் இப்போ வந்து உங்களை டேக் கேர் பண்ணுறதுக்கான ஒரு டைம். இதுக்கு வந்து கொஞ்சம் பிரேக் கொடுங்க. அதுவாக சரியாகி வர்ற வரைக்கும் நீங்கள் உங்களை வந்து டேக் கேர் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பை பாருங்கள், உங்கள் கரியரை பாருங்கள், உங்களை செல்ஃப் க்ரோத்தை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களோட செல்ஃப் க்ரோத் வந்து எல்லாமே கரியர், படிப்பு, வேலை எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களை நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்க வேணாம். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் தான் நிறைய இருந்திருக்கீங்க. ஸோ இப்போதைக்கு அந்த விஷயத்துக்கு ஒரு பிரேக் கொடுத்துட்டு உங்களை கேர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜ் தான் வந்திருக்கு. ஃப்யூச்சரில் இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட் ஏற்படும். சன் கார்டு வந்திருக்கு. ஸோ மேக்ஸிமம் வந்து ஒரு 70% பேருக்கு ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த உறவில் வந்து இவ்வளோ நாள் வந்து ஒரு அமைதியே இல்லை, ஒரு சந்தோஷமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஃப்யூச்சரில் ஒரு ஹாப்பியான ஒரு சூழல் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஓகேவா? இப்போ இல்லை, ஃப்யூச்சரில் அதுக்கு எவ்வளோ டைம் வேணாலும் எடுக்கலாம். 6 மந்த் இல்லை அதுக்கு மேலே எடுக்கலாம். ஒரு சில பேருக்கு 3 மந்த்ஸில் எடுக்கலாம். ஓகே, அது வந்து அவங்கவுங்க கர்மாவை, லைஃப் ஸ்டைலை பொறுத்து. பட் ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்குள்ள சிச்சுவேஷன். நெக்ஸ்ட் வந்து உங்கள் பர்சனுக்கும் அந்த தேர்ட் பார்ட்டிக்கும் எந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ உங்கள் பர்சனுக்கு அந்த தேர்ட் பார்ட்டி மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது, ஏதோ ஒரு மன வருத்தம் இருக்குது, அவ்வளோத்துக்கு நல்லா போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. ஏதோ அவங்க 2 பேர் உறவுலேயும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது, ஒரு சில மன வருத்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறேன். ஏதோ வந்து ஒரு பாஸ்ட்லேருந்தே, இப்போன்னு சொல்ல முடியாது, பாஸ்ட்லேருந்தே அவங்க 2 பேர் உறவில் வந்து ஏதாவது ஒரு மனக்கசப்பான ஒரு விஷயங்கள் ஏற்பட்டுட்டு தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த தேர்ட் பார்ட்டி யாராக வேணாலும் இருந்துட்டு போட்டு, மதர், சிஸ்டர், இல்லை ஃப்ரெண்டு, இல்லை எக்ஸ் யாராக வேணாலும் இருந்துட்டு போட்டு, அவங்களுக்குள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம். ஓகே, ஸோ உறவில் வந்து அந்த அளவுக்கு நல்லா அர்த்தமாக இல்லை. ஒரு சம்திங் வந்து ஒரு மிஸ்ஸிங் ஃபீலும் இருக்குது. அந்த உங்கள் பர்சனுக்கு அந்த தேர்ட் பார்ட்டி மேலே ஒரு மிஸ்ஸிங் ஃபீலும் இருக்குது. அதே சமயத்தில் வந்து ஒரு எதையோ இழந்த மாதிரி, அதாவது என்னோடய ஃபுல் எமோஷ்னலி நான் இழந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் தான் உங்கள் பர்சன் இருக்காங்க. அதாவது அந்த ரிலேஷன்ஷிப்காக நிறைய எமோஷ்னலி இழந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்லேயும் அவங்களுக்கு அந்த ஒரு நிம்மதி இல்லை, ஒரு மாதிரி ஏக்கங்கள், ஒரு மன வருத்தம் தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். இதே அந்த தேர்ட் பார்ட்டி சைட்லேருந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது, அவங்களும் ஏதோ ஒரு மன வருத்தத்தில் தான் இருக்காங்க. இப்போதைக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கொஞ்சம் தனிமையில் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ யார் கூடயும் அந்த அளவுக்கு பேச வேணாம், பழக வேணாம், உங்கள் பர்சன் கூடவையும் வந்து பேச வேணாம், அமைதியாக இருப்போம், தனியாக இருப்போம், எனக்கு இப்போதைக்கு இது மன நிம்மதி தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. இவங்க சைட்லேருந்து எப்படின்னா, எதையோ இழந்த மாதிரி அண்ட் ஏதோ ஒரு நிம்மதி இல்லாத மனநிலையில தான் இவங்க இருக்கிறாங்க. ஸோ சிச்சுவேஷன் படி பார்க்கும்போது அவங்க 2 பேர் சிச்சுவேஷனும் அந்தளவுக்கு பாசிட்டிவாக இருந்த மாதிரி எனக்கு தெரியல. ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து அவங்க ரிலேஷன்ஷிப்லேயும் போயிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஓகேவா? ஏகப்பட்ட பிரச்சனைகள் அவங்களுக்குள்ள இருக்கிற மட்டும் பிரச்சனை இல்லை, அவங்களுக்குள்ளே ஏதாவது தேர்ட் பார்ட்டிஸ் வந்து அதனால் ஏற்படும் பிரச்சனைகள் நிறையவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறேன். ஸோ இப்போதைக்கு அவங்களோட சிச்சுவேஷன், ரிலேஷன்ஷிப், எமோஷ்னல் எதுவுமே நல்லா இல்லை. ஒரு மாதிரி வந்து ஒரு டார்க்காக தான் போயிட்டுருக்கு. எந்த ஒரு நிம்மதியும் இல்லை. கொஞ்சம் இப்போதைக்கு தனிமை தான் வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் ஏற்படுது. ஏன்னா ஃபுல்லாகவே சண்டை, சச்சரவு, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு மன அழுத்தம் தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ இப்போதைக்கு உங்கள் பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறாங்களா இல்லையான்னு கேட்கும்போது, ஸோ அப்படி அந்த டைம் காலம் போன போக்கில் போகட்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்டில் இருக்காங்க. அது எப்படின்னா, அப்படி கோ ஆன் த ஃப்ளோலே போகட்டும், என்ன நடக்குதோ அப்படியே நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை. கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கல, கண்டினியூ பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையிலும் இல்லை. அப்படியே கோ ஆன் த ஃப்ளோலே போவோம், என்ன நடக்குதோ அதை பாட்டு போகட்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்டில் தான் அவங்க இருக்கிறாங்க. இதே அந்த பர்சன் சைட்லேருந்து பார்க்கும்போது, அவங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா, எஸ், இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நல்ல விதமாக கொண்டு போகணும், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது, ஹாப்பியாக இருக்கணும், ஒருத்தர் விட்டு கொடுக்கணும், ஒருத்தரை புரிஞ்சிக்கணும். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க யாராக வேணா இருந்துட்டு போட்டு, மதர், சிஸ்டர் யாராக வேணும், அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பை ஓரளவுக்கு கரெக்டாக கொண்டு போகணும், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது, அப்படியே கரெக்டாக கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க நினைக்கிறாங்க.
நினைக்கிறாங்க. அவங்க என்ன இன்டென்ஷனோட பழகுறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது ஜஸ்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஹாப்பியாக இருக்கணும் அவ்வளோதான். வேறு வந்து ஒரு இன்டென்ஷனும் எனக்கு இருந்த மாதிரி எல்லா வித ஹாப்பியும் ஒரு சப்போர்ட் மேஜர் சப்போர்ட் இருக்கணும், ஃபினான்ஷியல் சப்போர்ட்டாக இருக்கட்டும், இல்லை எமோஷ்னல் சப்போர்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்டென்ஷனோட தான் உங்கள் தேர்ட் பர்சன் வந்து உங்கள் பர்சன் கிட்ட பழகுறாங்க. ஓகேவா? ஸோ உங்கள் பர்சன் அந்த தேர்ட் பார்ட்டியை விட்டுட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு கம்மியான வாய்ப்புகள் தான். கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த அளவுக்கு அவங்கள விட்டுட்டு வர்ற மாதிரிலாம் எனக்கு தெரியல. கொஞ்சம் அவங்களுக்கும் ஒரு எப்படி சொல்கிறது, அவங்களுக்கும் ஒரு ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். என்ன தான் அவங்க சிச்சுவேஷன் சரி இல்லாமல் இருந்தாலும் கொஞ்சம் அந்த ப்ரியாரிட்டி கொடுக்க தான் செய்கிறாங்க. இன்னமும் முடிவு எடுக்கலை அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்கள விட்டுட்டு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இது வந்து டெம்பரரி தான். மொத்தமாகவே வரமாட்டாங்கன்னு நான் சொல்லலை. இப்போதைக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்கிறேன். இப்போதைக்கு அவங்கள மொத்தமாக விட்டுட்டு வர்ற மாதிரியான ஒரு சூழல் இல்லை. ஃப்யூச்சரில் மாறுபடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்கிறேன். ஸோ ஃப்யூச்சரில் அவங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருக்கும், ஒரு பிளாக்கேஜஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறேன். கருத்து வேறுபாடுகள் இருக்கும், நோ கான்டாக்ட் ஏற்படலாம், ஒருத்தர் வந்து புரிதல் இருக்காது, ஒரு மாதிரி பேசாமல் இருக்கிறது, சண்டை போடுறது, எமோஷ்னல் பிளாக்கேஜஸ் நிறையவே இருக்கும், கருத்து வேறுபாடுகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஃப்யூச்சரில். ஓகேவா? ஸோ இப்போவுமே அப்படி தான் இருக்குது. அந்த ரிலேஷன்ஷிப் அந்தளவுக்கு நல்லா போகல. ஃப்யூச்சர்லையுமே வந்து ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஓகேவா? ஸோ இதான் உங்கள் பர்சனுக்கும் தேர்ட் பார்ட்டிக்கும் உங்களுக்கான ரீடிங். பொருந்தின விஷயத்தை மட்டும் எடுத்துக்கோங்க, பொருந்தாத விஷயத்தை அப்படியே விட்டுறலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த ரீடிங் பொருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், 111 வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அண்ட் யாருக்காச்சும் பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் போட்டிருக்கேன், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அண்ட் இது ஜென்ரல் ரீடிங், பொருந்தின விஷயத்தை மட்டும் எடுத்துக்கோங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, ரொம்ப வந்து ப்ரெஷர் ஏற்றிக்காதீங்க. என்னடா ரீடிங் இப்படி வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ப்ரெஷர் ஏற்றுக்காதீங்க. உங்களுக்கு கிளாரிட்டி வேணும்னா என்கிட்டயோ இல்லை வேறு யார்கிட்டயாச்சும் போய் ரீடிங் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே? உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஏன்னா தான் இப்போ நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே? ஸோ என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டேக் கேர். பை.